Hello viewers, I am Maitli. இன்னைக்கு 11th Maths Vector Algebra exercise 8.1 ஓட 7th sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. If A vector and B vector represent a side and a diagonal of a parallelogram. ஒன்னு வந்து சைடா, இன்னொன்னு வந்து diagonal of a parallelogram கொடுத்திருக்காங்க. Find the other side and the other diagonal. So sides-உம் கண்டுபிடிக்கணுமா, diagonal-உம் கண்டுபிடிக்கணுமா. ஒரு parallelogram சொன்னதால நான் ஒரு parallelogram ரஃபா நம்ம வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் டயகிராம் போட்டா தான் உங்களுக்கு புரியும். நான் ABCD யூசுவலாக எழுதுகிற மாதிரி நம்ம எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. அந்த சைடு நான் இதை எடுத்துக்கிறேன், ஏபியோட சைடு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டயகனல் கொடுத்துருக்காங்க, AC டயகனல் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வெக்டாரில் போடும் போது அதோட டைரெக்ஷனும் நீங்கள் கண்டிப்பாக டயக்ராமில் போட்டாகணும். ஸோ இந்த டைரெக்ஷன், ஸோ பின்னும் போது நம்ம பி இப்படி போடுவோம், அதனால் இந்த டைரெக்ஷன் நீங்கள் போட்டாகணும். ஸோ ஏபி ஏசி கொடுத்துருக்காங்க, ஏபின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த டயகனல் ஆஃப் த parallelogram and the other sides. அப்போது இந்த சைடை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு, நெக்ஸ்ட்டு டயகனல் யூஸ்வலாக நம்ம பிடின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்படி இந்த டைரெக்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ இது டைரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு, இந்த டைரெக்ஷன் ஓகேங்களா. ஏன்னா டைரெக்ஷன் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து வெக்டர் அல்ஜிப்ராவில் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம எழுதிட்டோம். லெட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டு ஃபைண்ட் வந்து இதெல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தோம், நம்மளுக்கு ஏசி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி AC equal to இந்த இடம் ரீச் ஆகிறதுக்கு this plus this போனால் இந்த இடம் ரீச் ஆகிடும் இல்லையா. ஸோ AC triangle of addition படி AC equal to AB plus BC. ஸோ அதே இடம் ரீச் ஆகணும், ஆனால் இந்த டைரெக்ஷனில் நம்ம போய் ரீச் ஆகணும். ஸோ AB plus BC பண்ணால் அந்த இடம் ரீச் ஆகிடும். நம்மளுக்கு ஏன் வேணும்னா, நம்மளுக்கு BC வேணும், ஏசியும் தெரியும் ஏபியும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. AC வந்து B வெக்டார் is equal to AB வந்து A வெக்டார் plus BC வெக்டார். இப்போ இது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துருங்க. B vector minus A vector equal to BC vector. So BC vector के side கேட்டிருக்காங்க, நம்ம BC vector கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா B vector minus A vector. So ஒரு சைடு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது CD கண்டுபிடிக்கலாம். CD எப்படி கண்டுபிடிக்கிறது? CDயும் parallelogram-ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது A வெக்டாராக இருந்தால் இதுவும் கண்டிப்பாக A வெக்டாராக தான் இருக்கும். ஆனால் இது வெறும் சைட்ஸ்க்கு மட்டும்தான். இங்கே நம்மளுக்கு டைரக்ஷன் வெக்டார் அல்ஜிப்ராலேயே இம்பார்ட்டன்ட் வந்து டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு போச்சுன்னா இது ஆப்போசிட் சைடில் வருது பாருங்கள். இது லெஃப்ட் டு ரைட்டு போகுது, இங்கே ரைட் டு லெஃப்ட் போகுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் போது நெகட்டிவாக எழுதணும். ஸோ தேர்ஃபோர் டிசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்னா நெகட்டிவாக காட்டணும். வேல்யூ ஈக்குவல் தான், ஏபியும் டிசியும் ஈக்குவல் தான், ஆனால் டைரக்ஷன் மாறுதுன்னா என்ன மாற்றணும்? சைனை மாற்றணும். ஸோ இது வந்து மைனஸ் ஏபி ஆகிடும். ஸோ டிசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? ஏபிக்கு நம்ம ஏன்னு கொடுத்துருக்கோம், அதனால் ஏ வெக்டார். இப்போ நெக்ஸ்ட்டு parallelogram-ல அதே தான். இங்கேயும் பிசிக்கு ஆப்போசிட் சைடில் இது வருது. ஆரோ மார்க் பாருங்கள், இது மேலே போகுது, இது கீழே வருது. அப்போது இது ஆப்போசிட் சைட்ஸ், ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவல் தான், லென்த் வந்து ஈக்குவல் தான். அப்போது நம்மளுக்கு ஏடி வேணுமா, டிஏ வெக்டார்னு தான் எழுதணும். டிஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டார். அப்படின்னா டிஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டார்னா பிசிக்கு என்ன வேல்யூ வந்ததோ அதோட மைனஸ் சைன். ஸோ மைனஸ் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னா உள்ள மைனஸ் சைன் கொண்டு போனீங்கன்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு ஆகிடும். ஸோ இதுதான் டிஏ வெக்டார். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பிசி கண்டுபிடிச்சிட்டோம், டிசி கண்டுபிடிச்சிட்டோம், டிஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு டயகனல், இந்த டயகனல் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயகனல் வந்து அக்கார்டிங் டு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா. நீங்கள் இது எடுக்காதீங்க, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் மாறுது பாருங்கள். இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது, சைன் எல்லாம் மாற்றினா கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் இதுக்கு இப்படி எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, பிசி ப்ளஸ் சிடி. ஸோ பிடிக்கு பிசி ப்ளஸ் சிடி பாருங்கள், அந்த டைரக்ஷன்லேயே போய் அது ரீச் ஆகிடுது. ஸோ பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். பிசி வெக்டார் பி வெக்டார்
மைனஸ் ஏ வெக்டார் சிடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சிடின்றது பார்த்தீங்கன்னா சாரி இது சிடி எழுதியிருக்கணும் சிடி வெக்டார் வந்து மைனஸ் ஏ வெக்டார் ஸோ மைனஸ் ஏ வெக்டார் ஸோ இது என்ன ஆகிடும்னா பி வெக்டார் மைனஸ் 2a வெக்டார்னு ஆகும் ஸோ இதுதான் பிடி வெக்டார் ஸோ பிடி கண்டுபிடிச்சிட்டோம் பிசி வெக்டார் வந்து எல்லா வேல்யூஸும் நான் எழுதிக்கிறேன் 2 டயக்னல்ஸ் மைனஸ் ஏ வெக்டார் ஸோ இது 2 டயக்னல்ஸோடது அடுத்தது சிடி வெக்டாரோட வேல்யூ வந்து சிடி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார் அப்புறம் நெக்ஸ்ட்டு டிஏ வெக்டார் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இதுதான் சைட்ஸு கீழே இருக்கிறது சைட்ஸு மேலே இருக்கிறது டயக்னல் ஸோ நம்ம கேட்ட எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சம் இப்படி தான் போடணும் டைரக்ஷன் வச்சு நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனை வச்சு இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் டைரக்ஷன் இதில் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ